அமுதமழை இணையதள வானொலி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய அமுதமழை இணையதள வானொலி நிகழ்ச்சியில் யான் பேச எடுத்துக்கொண்ட கவிதையின் அரிய இனிய தலைப்பு சித்திரை திருமகளை வரவேற்கும் பொருட்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கவி. சித்திரை திருமகளே வருக, சீரோடு வருக, சிறப்போடு வளம் பல தருக. கோடையில் பிறந்திருக்கும் சித்திரையே, கொடுத்துவிடு மனமகிழ்ச்சி சித்திரையே. கோபமான சூரியனை குளிர்படுத்த பொழிந்துவிடு நல்மழையை சித்திரையே. நல்லாட்சி அமைத்துக் கொடு சித்திரையே, நல்லோரை உயர்த்திவிடு சித்திரையே. நலம் கொடுக்கும் சிந்தனைகள் பிறப்பதற்கு நல்லிதயம் வாழ வைப்பாய் சித்திரையே. தமிழ் மக்கள் இணைத்திடடி சித்திரையே, தமிழாலே பிணைத்திடடி சித்திரையே. தமிழ்த்தாயை பார்ப்போற்றும் நாள் வரவே, தமிழ் மொழியை ஆசீர்வதி சித்திரையே. வன்மங்கள் தகர்த்திடடி சித்திரையே, வாசமிக நிறைத்திடடி சித்திரையே. வருகை தரும் பாதம் பணிகின்றோம், வந்தனத்தை ஏற்றுக்கொள்வாய் சித்திரையே. புத்தாண்டாய் பூத்திருக்கும் சித்திரையே, புத்துணர்ச்சி நின்வரவே சித்திரையே. புதிதாய் பல நற்கவிதை உதிப்பதற்கு புதுமகளாம் உன்வரவே நல்வரவாம் சித்திரையே. இளந்தென்றல் கூட்டி இன்னிசை அமைத்து இனிமைகள் பெருக்கி இன்பங்கள் நிறைத்து நன்மைகள் வகுத்து பிரித்ததை கொடுத்து துன்பங்கள் கழிய இளவேனிலே வா. வானவில் போல வாழ்க்கையில் வண்ணம் கொடுத்திடு, நாளும் புது புது எண்ணம் சிந்தனை சீராக ஜெயிப்பது திண்ணம். வந்தனம் செய்கின்றேன் இளவேனிலே நீ வா. ஏழ்மையை தீமையை புதைத்திடு, பூமியில் நேர்மையை வளமையை வளர்த்திடு. புவியில் எதிர்வரும் காலங்கள் ஏற்றமாயிருக்க புன்னகை பொங்கிட இளவேனிலே நீ வா. காயங்கள் ஆற்றிடும் மருந்துகள் கொண்டு கயவர்கள் பயந்திட சாட்டையை கழற்றி போலிகள் பதுங்கிட கத்திகள் தீட்டி சாதனை படைத்திட இளவேனிலே நீ வா. கற்கண்டு சர்க்கரை மனதனில் நிரப்பி அத்தனை உயிர்களும் இன்பத்தில் தெளிக்க தடைகளை உடைத்து சகலரும் வெற்றி கொள்ள சமாதான பறவையாய் இளவேனிலே நீ வா. நிதிகள் திரட்டி நீதி நெறியோடு அகிலத்தை வாழ்விக்க வந்த விசுவாச தமிழ் புத்தாண்டே, நீ வருக வருக. உருண்டோடி மறைந்த வருடங்கள் வாழ்வின் பல அர்த்தங்களை காட்டிப் போயின. நடந்தவை அனைத்தும் நன்மைக்கே என நம்புவோம். விழிகளில் ஆர்வமும் மனதில் எதிர்பார்ப்புமாய் விழித்தெழுந்த இந்நாளில் புது வருடமும் துவங்கிவிட்டது. வாழ்வியலில் இன்றியமையாத பண்புகள் பல இருப்பினும் பிறரிடம் அன்பு செலுத்துவதும் மனிதநேயம் கொண்டு வாழ்வதுமே அவசியம். நாமும் இவற்றை கடைப்பிடிப்போம். நற்பண்புகளை மட்டுமே கடைப்பிடித்து வரும் நாட்களை மகிழ்வோடு எதிர்கொள்வோம் என அமுதமழை இணையதள வானொலி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கவியை கூறிய அடியேன் சிறுவாணி நீர்ப்பாயும் சிறப்பான கோவையிலிருந்து தாய்மொழியில் தனியா தாகம் கொண்ட தேன்மொழி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.